ஜெபிப்போம். எங்கள் தகப்பனும் தேவனுமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகள் என்று நாங்கள் அழைக்கப்படுவதனால் நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பு மிக பெரியது. இந்த நாளிலே, இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு தந்திருக்கும் உடைய விலையேறப்பெற்ற வேதாகமத்தை நாங்கள் இன்னும் ஆழமாக அறியவும் காணவும் படிக்கவும் விரும்புகின்றோம். இதன் மூலம் நாங்கள் உம்மை அறிய விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய உதவியின்றி எங்களால் இதை செய்ய இயலாது. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மையே சார்ந்திருக்கிறோம். இதை படிப்பதின் விளைவாக உண்மையில் உள்ள அன்பு எங்களுக்குள் அதிகரிக்குமாறும், உமக்காக இன்னும் இந்த பூமியிலே கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுமாறும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கலந்து கொள்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தையும் நாங்கள் செய்கின்ற இந்த வேலையையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் எல்லோரையும் லேவியராகமத்திற்கு அன்போடு வரவேற்கின்றேன். எல்லோருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் என் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிக்கின்றேன். லேவியராகமம், இந்த புத்தகம்தான் யூத குழந்தைகள் முதலாக படிக்கும் புத்தகம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வாசித்திருக்கிறேன். ஆனால் இந்த புத்தகம்தான் கிறிஸ்தவர்கள் கடைசியாக படிக்கும் புத்தகமாக இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன். படித்து புரிந்து கொள்வது கடினம் என்பதாலா, அல்லது இந்த புத்தகம் பொருளற்றது, இந்த காலத்துக்கு பொருத்தமற்றது என்பதாலா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் வேதாகமத்தின் 66 புத்தகங்களில் நான் அதிக நேரம் செலவழித்து படித்து மகிழ்ந்த புத்தகம் லேவியராகமம். முதலாவது, லேவியராகமம் என்ற பெயரை குறித்த சில விவரங்களை பார்ப்போம். இந்த புத்தகம் முதலாவது எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. எபிரேய மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகம் பின்னர் கிரேக்க மொழியிலும் லத்தீன் மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்புக்கு செப்துவாஜிந்த் என்று பெயர். எகிப்தின் மன்னன் 2ஆம் தாலமி பிலடெல்பஸ் அலெக்சாந்திரியாவில் இருந்த நூலகத்தில் வேதாகமத்தின் ஒரு பிரதியை வைக்க விரும்பினார். எனவே அவர் எருசலேமில் இருந்த பிரதான ஆசாரியனாகிய எலெயாசாரை அணுகி தன் விருப்பத்தை தெரிவித்தார். அந்த பிரதான ஆசாரியன் எலெயாசார் ஒவ்வொரு கோத்திரத்திலும் 6 பேர் வீதம் இஸ்ரேலர்களின் 12 கோத்திரங்களிலிருந்து 72 யூத அறிஞர்களை தேர்ந்தெடுத்து அலெக்சாந்திரியாவுக்கு அனுப்பினார். ஒவ்வொரு அறிஞருக்கும் தனித்தனி அறை ஒதுக்கப்பட்டது. ஒருவர் மற்றொருவரோடு கலந்து பேசக்கூடாது என்றும் தடை விதிக்கப்பட்டது. அந்த அறிஞர்கள் 72 பேரும் எபிரேய மொழியில் இருந்த பழைய ஏற்பாட்டை அன்று வழக்கில் இருந்த கொய்னோ என்று அழைக்கப்படும் நடைமுறை கிரேக்க மொழியில் 72 நாட்களில் மொழிபெயர்த்து முடித்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி மொழிபெயர்த்தார்களாம். அதை பார்த்த மன்னன் வியந்தான். ஃப்ளேவியஸ் ஜோசிஃபஸ் தன் புத்தகத்தில் இதை விவரிக்கிறார். 72 என்னும் எண்ணை 70 என்னும் முழு எண்ணாக மாற்றி லத்தீன் மொழியில் செப்துவாஜிந்த் என்று பெயரிட்டார்கள். அது லத்தீன் மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வல்கேட் என அழைக்கப்பட்டது. இதை உல்காத்தா என்றும் சொல்வார்கள். உச்சரிப்பு மாறலாம். செப்துவாஜிந்த், வல்கேட். கிரேக்க மொழிபெயர்ப்பு செப்துவாஜிந்த், லத்தீன் மொழிபெயர்ப்பு வல்கேட். இந்த 2 மொழிபெயர்ப்புகளில் இருந்துதான் இந்த புத்தகத்திற்கு லேவியராகமம் என்ற பெயர் வந்தது. எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருந்த இந்த புத்தகத்திற்கு தோரத் கொஹானிம் என்ற பெயர் இருந்தது. இதற்கு ஆசாரியர்களின் அறிவுரை அல்லது ஆசாரியர்களுக்கு அறிவுரை அல்லது ஆசாரியர்களுக்கு போதனை, பிரீஸ்ட்லி இன்ஸ்ட்ரக்ஷன் என்று பொருள். இன்றைக்கு யூதர்கள் லேவியராகமத்திற்கு கொடுத்திருக்கும் பெயர் வைக்ரா. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி என்பதுதான் லேவியராகமத்தின் முதல் வசனம். கர்த்தர் மோசேயை கூப்பிட்டார். வைக்ரா என்றால் அவனை கூப்பிட்டார் அல்லது அவனை அழைத்தார் என்று பொருள். கூப்பிட்டார், அழைத்தார் என்று பொருள். கர்த்தர் அவனை அழைத்தார் என்பதை ஆதாரமாக வைத்து இந்த புத்தகத்துக்கு அவர்கள் பெயரிட்டார்கள். லேவியராகமம் என்ற பெயர் கிரேக்க மொழிபெயர்ப்பிலிருந்தும் லத்தீன் மொழிபெயர்ப்பிலிருந்தும் எடுக்கப்பட்டது. எபிரேய மொழியில் முன்பு அதன் பெயர் தோரத் கொஹானிம், இப்பொழுது அதன் பெயர் வைக்ரா. சரி, இது லேவியராகம் என்ற பெயரை குறித்த விவரங்கள். லேவியராகத்தின் இட அமைப்பை நாம் அறிய வேண்டும்.
லேவியர்களை குறித்து நம்ம எல்லாருக்கும் கொஞ்சமாவது தெரியும். லேவியர்களை புரிந்து கொண்டால் லேவியர் ஆகமத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம். லேவியர்களுக்கும் லேவியர் ஆகமத்திற்கும் மிக நெருங்கிய உறவும் தொடர்பும் உண்டு. லேவியர் ஆகமம் லேவியர்களை குறித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இஸ்ரேலில் மொத்தம் 12 கோத்திரங்கள் உள்ளன. அதில் ஒன்று லேவி கோத்திரம். லேவி கோத்திரம் தான் ஆசாரிய கோத்திரம். லேவி கோத்திரம் தேவனுக்கு ஆசாரிய சேவை செய்ய பிரித்தெடுக்கப்பட்டது. லேவியர் ஆகமம் என்ற தலைப்பிலிருந்தே இந்த புத்தகம் லேவியர்களோடு நெருங்கிய தொடர்புடையது நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆம், இது லேவியர்களோடு ஆசாரியர்களோடு சம்பந்தப்பட்டது. வேதாகமத்தின் முதல் 5 புத்தகங்களான ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் ஆகியவைகள் தோரா என்று அழைக்கப்படுகின்றன. தமிழில் இவை ஐநூல் என்று அழைக்கப்படுகிறது. தோரா என்றால் படிப்பினை அல்லது அறிவுறுத்தல் என்று பொருள். ஆதியாகமத்தில் பார்க்கிற மனிதன் அழிந்து போனவன், விழுந்து போனவன், சீரழிந்து போனவன், சின்ன பின்னமானவன். ஆதியாகமத்தில் பார்க்கிற அழிந்து போன மனிதன் யாத்ராகமத்திற்கு வரும்போது அங்கு மீட்கப்படுகிறான். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இஸ்ரேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிறார்கள். விழுந்து போன மனிதன் யாத்ராகமத்தில் மீட்கப்படுகிறான். லேவியராகமத்திற்கு வரும்போது விழுந்து போய் அதன்பின் மீட்கப்பட்ட மனிதன் இப்போது தேவனை ஆராதிக்க தொடங்குகிறான், தேவனை சேவிக்க தொடங்குகிறான், தன்னை மீட்ட தேவனை நெருங்க ஆரம்பிக்கிறான், தேவனோடு ஏற்பட்ட உறவை பராமரிக்க விரும்புகிறான். இதுதான் லேவியராகமத்தின் இடமைப்பு. யாத்ராகமத்திற்கும் லேவியராகமத்திற்கும் இடையே உள்ள நுட்பமான முக்கியமான சில வேறுபாடுகளை நான் காண்பிக்கின்றேன். கவனியுங்கள். 1. யாத்ராகமத்தில் மனிதன் தேவனுடைய மன்னிப்பை பெறுகிறான், மீட்கப்படுகிறான். மன்னிப்பை பெற்ற அல்லது மீட்கப்பட்ட மனிதன் லேவியராகமத்தில் தேவனோடு அதிகமாக நெருங்கி போகிறான். லேவியராகமத்தில் தேவன் தம் மக்களுக்கு மன்னிப்பை மட்டும் வழங்கவில்லை, மன்னிக்கப்பட்ட மக்களுக்கு தேவன் தூய்மையை, அதாவது பரிசுத்தத்தை வழங்குகிறார். 2. யாத்ராகமத்தில் தேவனே மனிதனை தேடுகிறார், அணுகுகிறார். மனிதன் தேவனை தேடவில்லை, மனிதன் தேவனை அணுகவில்லை, தேவன் மனிதனை தேடி வருகிறார். ஆனால் லேவியராகமத்தில் பலிகளின் மூலம் மனிதன் தேவனை அணுகி வருகிறான், தேவனிடத்தில் வருகிறான், தேவனை நெருங்குகிறான். 3. யாத்ராகமத்தில் மனிதன் பாவ மன்னிப்பை பெறுவதினாலே, மீட்கப்படுவதினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, மீட்பராக அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். மீட்கப்பட்ட, இரட்சிக்கப்பட்ட இந்த மனிதன் லேவியராகமத்திற்கு வரும்போது கிறிஸ்துவை பரிசுத்தராக அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். கிறிஸ்துவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் அனுபவித்த மக்கள் இப்போது அவரை பரிசுத்தராகவும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். 4. யாத்ராகமத்தில் மனிதனுடைய குற்றம் அல்லது பாவம் தான் பிரதானமாக முன்னிறுத்தப்படுகிறது. ஆனால் லேவியராகமத்தில் அவனுடைய அசுத்தம் முன்னிறுத்தப்படுகிறது. குற்றம் என்பது வேறு, பாவம் என்பது வேறு, அசுத்தம் என்பது வேறு. பின்வரும் அதிகாரங்களில் சுத்தம், அசுத்தம் ஆகியவைகளை குறித்து நாம் விவரமாக பார்ப்போம். 5. யாத்ராகமத்தில் தேவன் சீனாய் மலையிலிருந்து பேசுகிறார். ஆனால் லேவியராகமத்துக்கு வரும்போது தேவன் சீனாய் மலையிலிருந்து பேசவில்லை, மாறாக கூடாரத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறார். இந்த பின்புலத்தை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். லேவியராகமத்தை படிக்கும்போது வரக்கூடிய காலங்களில் இந்த பின்புலம் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 6. தூரமாயிருந்த மனிதன் தேவனுக்கு அருகில் கொண்டு வரப்படுகிறான். நாம் மீட்கப்படுவதற்கு முன் தேவனை விட்டு தூரமாயிருந்தோம், காணி ஆட்சிக்கு புறம்பாயிருந்தோம். ரட்சிக்கப்படும் போது தேவனுக்கு அருகில் வந்துவிட்டோம். லேவியராகமத்துக்கு வரும்போது இவ்வாறு தமக்கு அருகில் வந்த மனிதனை அவர் தம் அருகிலேயே வைத்துக்கொள்ள விரும்புகிறார். நீ என்னை விட்டு போய்விடாதே என்று சொல்வது போல் ரட்சிக்கப்பட்ட மனிதனை, பாவ மன்னிப்பை பெற்ற மனிதனை தேவன் தம் பக்கத்திலே வைத்துக் கொள்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒருவனை தேவனுக்கு நெருக்கமாக எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை லேவியராகமம் விளக்குகிறது. இந்த இட அமைப்புக்கு பின்னால் இருக்கும் இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 5 புத்தகங்களில் முதல் புத்தகம் ஆதியாகமம். ஆதியாகமத்தில் ஆரம்பம், தொடக்கம் இருக்கிறது.
இந்த 5 புத்தகங்களின் 5வது கடைசி புத்தகமாகிய உபாகமத்தில் பெரும்பாலும் நிறைய பிரசங்கங்கள் இருக்கின்றன. அதுவரை நடந்த எல்லா காரியங்களையும் மோசே தொகுத்து வகுத்து பகுத்து இஸ்ரேல் மக்களுக்கு கூறுகிறார். ஆதியாகமமும் உபாகமமும் ஒரு புக்கேண்டு, ஒரு நூல் நிலையத்தில் ஆரம்பத்திலும் முடிவிலும் ஒரு புக்கேண்ட் இருக்கும். ஒரு நூல் நிலையத்தில் புத்தகங்களை வரிசையாக அடுக்கி வைக்கும்போது ஆரம்பத்திலும் முடிவிலும் ஒரு புக் எண்ட் இருக்கும். அந்த 2 புத்தகங்களுக்கு இடையில் வேறு பல புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். இடையிலே இருக்கிற புத்தகங்கள் விழுந்து போகக்கூடாது என்பதற்காக 2 அற்றங்களில் புக் எண்ட் வைத்திருப்பார்கள். இவ்வாறு இந்த 5 புத்தகங்களில் ஒரு முனையில் ஆதியாகமம் இருக்கிறது, மறுமுனையில் உபாகமம் இருக்கிறது. இந்த 2க்கும் இடையிலே யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் ஆகிய 3 புத்தகங்கள் இருக்கின்றன. 2 அற்றங்களில் இருக்கும் புத்தகங்கள் இடையில் உள்ள புத்தகங்களை தாங்கி இருக்கின்றன. இதன்படி பார்த்தால் லேவியராகமம் தான் இந்த 5 புத்தகங்களின் மையம் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. இடையில் உள்ள 3 புத்தகங்களின் மைய புத்தகமும் லேவியராகமம் தான். 5 புத்தகங்களின் மையம் லேவியராகமம், 3 புத்தகங்களின் மையமும் லேவியராகமம் தான். சரி, லேவியராகமம் தான் 5 புத்தகங்களுக்கும் 3 புத்தகங்களுக்கும் மைய புத்தகம். சரி, லேவியராகமத்தின் மையம் என்ன? லேவியராகமத்தினுடைய மையம் பரிசுத்தம். லேவியராகமத்தில் பரிசுத்தர், பரிசுத்தம், பிரசன்னம், பாவம், பலிகள், பாவ மன்னிப்பு, பாவ பரிகாரம், பாவ நிவாரணம் போன்ற வார்த்தைகளைத்தான் நாம் அடிக்கடி வாசிப்போம். எனவே லேவியராகமத்தின் மைய கரு அல்லது மைய புள்ளி அல்லது சாராம்சம் பரிசுத்தம் என்ற ஒரு வார்த்தையில் சொல்லிவிடலாம். இந்த ஒரு வார்த்தையை நாம் நினைவு வைத்துக் கொண்டாலே போதும், லேவியராகமத்தை புரிந்து கொள்வது மிகவும் எளிதாகிவிடும். தேவன் எங்கிருந்து பேசுகிறார் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். லேவியராகமத்தின் மைய கரு, மைய பொருள், சாராம்சம் பரிசுத்தம் என்பதற்கு நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் தருகிறேன். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளைக் கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளைக் கொண்டும் அவர் சந்நிதியில் வரவேண்டுமோ? 1000 ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற்பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ என்று மீகா 6ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். இதுபோன்ற பல கேள்விகளுக்கான பதில்கள் லேவியராகமத்தில் கிடைக்கும். உங்கள் தேவனும் கர்த்தருமாயிருக்கிற நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராயிருப்பீர்களாக. லேவியராகமத்தின் மைய கரு, மைய பொருள், சாராம்சம் பரிசுத்தம். மீண்டும் வலியுறுத்துகிறேன், லேவியராகமத்தினுடைய மைய பொருள், மைய கரு, சாராம்சம் பரிசுத்தம். தேவன் பரிசுத்தர். பரிசுத்தமான தேவன் பாளையத்தில் இருக்கிறார். பாளையத்தில் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. மனிதன் பாவி. பரிசுத்தமான தேவனை பாவியாகிய மனிதன் அணுக வேண்டும். எப்படி அணுக முடியும்? பாவத்துக்கு பரிகாரம் வேண்டும். பரிசுத்தமான தேவனை அணுகிய இந்த பாவியாகிய மனிதன் அவருடைய அருகில் இருக்க வேண்டும். இதற்கு என்ன வழி? என்ன வழி என்பதை சொல்ல வேண்டும். லேவியராகமத்திலிருந்து சில ஆவிக்குரிய கோட்பாடுகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1-2 முக்கியமான கோட்பாடுகளை மட்டும் இன்றைக்கு சொல்லுகிறேன். அடுத்த வாரம் முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். தேவன் லேவி கோத்திரத்தை ஏன் பிரித்தெடுத்தார்? லேவி என்பவன் யார்? லேவியன் பிரித்தெடுக்கப்பட்டவன். மொத்தம் 12 கோத்திரங்கள். 12 கோத்திரங்களில் தேவன் லேவி கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஏன் தேவன் லேவி கோத்திரத்தை மட்டும் பிரித்தெடுத்தார்? இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானை நோக்கி பயணிக்கிறார்கள். ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்று அதன் இரத்தத்தை தங்கள் வீடுகளின் நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்திலும் பூசி இறைச்சியை புசித்து இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் எகிப்தை விட்டு கானானை நோக்கி புறப்பட்டு வருகிறார்கள். எகிப்தியரின் எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் அன்றிரவு செத்தார்கள். எகிப்தியரின் மனிதர்கள், மிருகங்கள், எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் சாகிறார்கள்.
இஸ்ரேலரில் யாருக்கும் எந்த சேதமும் இல்லை, யாரும் சாகவில்லை. எகிப்தியரின் தலைப்பிள்ளைகள் மரித்தார்கள், மிருகங்களின் தலையீற்றுக்களும் ஆண்டன. தேவன் ஏன் லேவி கோத்திரத்தை தெரிந்தெடுத்தார் என்பதற்கான காரணத்தை அறிய நாம் இப்போது எண்ணாகமத்திற்கு போவோம். எண்ணாகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிலும் கற்பந்திறந்து பிறக்கிற சகல முதற்பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன். இதன் கோட்பாடு என்னவென்றால், எகிப்தியரின் தலைப்பிள்ளைகளுக்கு பதிலாக இஸ்ரேல் மக்கள் எல்லாருடைய தலைப்பிள்ளைகளும் தமக்கு சொந்தம் என்று தேவன் சொல்லுகிறார். 12 கோத்திரங்களிலும் இருக்கக்கூடிய முதற்பேர் அனைத்தும் தேவனுக்கு சொந்தம் என்பது முதல் கோட்பாடு. ஆனால் 12 கோத்திரங்களிலும் இருக்கிற தலைப்பிள்ளைகளை தனக்கென்று பிரித்தெடுப்பதற்கு பதிலாக தேவன் ஒரு மாற்று ஏற்பாடு செய்கிறார். அது என்ன மாற்று ஏற்பாடு என்றால், 12 கோத்திரங்களிலும் பிறக்கக்கூடிய எல்லா முதற்பேர்களும் எனக்கு சொந்தம். அவர்கள் எனக்கு சேவை செய்ய வேண்டும், எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கோரிக்கை. அப்படி கணக்கு போட்டு பார்த்தால் 12 கோத்திரங்களிலும் இருக்கிற தலைப்பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இணையாக லேவி கோத்திரத்தை தெரிந்து கொள்கிறார். அதாவது 12 கோத்திரங்களில் லேவி கோத்திரத்தை விட்டுவிடுவோம். மீதி இருக்கும் 11 கோத்திரங்களில் இருக்கும் தலைப்பிள்ளைகளை எண்ணி கணக்கெடுக்கிறார்கள். பிறந்து 30 நாட்கள் ஆகிவிட்டால் அந்த குழந்தை கணக்கில் சேர்த்துக் கொள்ளப்படும். 11 கோத்திரங்களில் மொத்தம் எத்தனை முதற்பேரானவர்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக 11 கோத்திரங்களில் மொத்தம் 20,000 தலைச்சன் பிள்ளைகள் இருக்கிறார்கள் வைத்துக்கொள்வோமே. அதன்பின் லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய 1 மாத குழந்தைகள் உட்பட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கணக்கெடுக்கிறார்கள். லேவி கோத்திரத்தில் தலைச்சின் பிள்ளைகளை மட்டும் கணக்கெடுக்கவில்லை, 1 மாத குழந்தை உட்பட எல்லா ஆண் மக்களையும் கணக்கெடுக்க வேண்டும். ஆனால் 11 கோத்திரத்தில் இருக்கக்கூடிய முதற்பேர்களை மட்டும் எண்ணுகிறார்கள். மொத்தம் 20,000 முதற்பேரானவர்கள் என்று வைத்துக்கொள்வோம். லேவி கோத்திரத்தில் உள்ள எல்லா ஆண் மக்களையும் எண்ண வேண்டும். 11 கோத்திரத்தில் இருக்கும் தலைச்சன் பிள்ளைகளுக்கு சமமாக அவர் லேவி கோத்திரத்தை தெரிந்து கொள்கிறார். 20,000 தலைப்பிள்ளைகளுக்கு சமமாக மாற்றாக பதிலாக தேவன் லேவி கோத்திரம் முழுவதையும் எடுத்துக்கொள்கிறார். ஒரு கேள்வி வரும், 11 கோத்திரங்கள் இருக்கக்கூடிய தலைப்பிள்ளைகளுக்கு சமமாக மாற்றாக லேவி கோத்திரத்தில் ஆண் மக்கள் இல்லை என்றால், நாம் சொன்னது போல 11 கோத்திரங்களிலே 20,000 தலைப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் லேவி கோத்திரத்திலே 20,000 ஆண் மக்கள் இல்லை என்றால், 20,000 விட குறைவாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? குறைவாக இருந்தால் எத்தனை பேர் குறைவுபடுகிறார்களோ அத்தனை பேர்களுக்குரிய பணத்தை கொடுத்து அவர்கள் மீட்டுக்கொள்ளலாம். இவ்வாறு 11 கோத்திரங்களுடைய முதற் பலன்களுக்கு பதிலாக, ஈடாக, மாற்றாக தேவன் லேவி கோத்திரம் முழுவதையும் தெரிந்து கொள்கிறார். அவர்களுக்கு பதிலாக தெரிந்து கொள்கிறார். இதுதான் காரியம். இந்த முதற் பலன், முதற்பேறு, தலைச்சன் பிள்ளை என்பதை குறித்து ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். முதற்பேறு என்றால் தலைச்சன் பிள்ளை என்று நாம் நினைக்கிறோம். அது உண்மைதான், அது ஓரளவுக்கு உண்மைதான். முதற்பேறு என்றால் முதலாவது பிறந்த குழந்தை என்பது நம்முடைய எண்ணம். இதில் உண்மை உண்டு. ஆனால் முதற்பேரானது, முதற்பேர் என்றால் முதலாவது பிறந்த குழந்தையை மட்டும் குறிக்காது. முதற்பேறு என்பது வரிசை பிரகாரமானது அல்ல. எடுத்துக்காட்டாக, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஈசாக்கு, இஸ்மவேல் ஆகிய இருவரில் இஸ்மவேல் தான் முதலாவது பிறந்தவன். அவன்தானே தலைச்சன் பிள்ளை என்று சொல்ல வேண்டும், அவன்தானே முதற்பேர் என்று சொல்ல வேண்டும். எப்படி ஈசாக்கு முதற்பேரானவனாய் மாறினான்? அதுபோல ஈசாக்கின் பிள்ளைகள் யாக்கோப்பு, ஏசா ஆகிய இருவரில் ஏசா தான் முதலாவது பிறந்தவன். அவன்தானே முதற்பேர் என்று சொல்ல வேண்டும். எப்படி யாக்கோப்பு முதற்பேராக மாறினான்? யாக்கோப்பினுடைய 12 பிள்ளைகளில் ரூபன் தான் முதலில் பிறந்தவன். அப்படின்னா அவன்தான் முதற்பேறு. எப்படி யூதா முதற்பேராய் மாறினான்? எனவே முதற்பேறு என்பது வரிசை கிரமமானது அல்ல. இட் இஸ் அன் ஆஃபீஸ், இட் இஸ் நாட் அன் ஆர்டர். முதற்பேறு என்பது வரிசையை சார்ந்ததல்ல. இது வரிசை கிரமமாய் கொடுக்கப்படவில்லை. முதற்பேறு என்று சொல்லக்கூடிய இந்த அலுவலை, பொறுப்பை, ஸ்லாக்கியத்தை, கடமையை
தகப்பன் தன் எந்த பிள்ளைக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இந்த பொறுப்பை, இந்த அலுவலை, இந்த ஸ்லாக்கியத்தை, இந்த உரிமையை, இந்த கடமையை யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது என்று முடிவு செய்வது தகப்பன். இது தகப்பனை பொறுத்தது. ஏன் இவனுக்கு கொடுத்தான், ஏன் அவனுக்கு கொடுக்கவில்லை, என்ன காரணத்துக்காக கொடுத்தான் என்பதெல்லாம் தகப்பனை பொறுத்தது. எனவே நாம் நினைப்பது போல் முதலாவது பிறந்தவன் தான் முதற்பேர் என்பது அல்ல. அப்படி அல்ல. நான் சொன்னது போல இட் இஸ் நாட் அன் ஆர்டர், இட் இஸ் அன் ஆஃபீஸ். இது ஒரு அலுவல், இது ஒரு பொறுப்பு, இது ஒரு ஸ்லாக்கியம். முதற்பேர் என்பது ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட ஓர் அலுவல், ஒரு பொறுப்பு, ஒரு கடமை, ஒரு ஸ்லாக்கியம். இது தகப்பனுடைய உரிமை, தகப்பனுடைய ஸ்லாக்கியம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதல் கோட்பாடு, தேவன் லேவியர்களை பிரித்தெடுக்கிறார். இது ஒரு முக்கியமான கோட்பாடு. பிரித்தெடுக்கும் இந்த கோட்பாடு ஆதியாகமத்தில் இருக்கிறது. பிரித்தெடுத்தல் அங்கே ஆரம்பித்து விடுகிறது. அன்று முதல் இந்த கோட்பாடு தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு கோட்பாடு. தேவன் ஆதியாகமத்திலேயே இரவையும் பகலையும் பிரித்தார், இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்தார், மேலே இருக்கக்கூடிய தண்ணீரையும் கீழே இருக்கும் தண்ணீரையும் பிரித்தார். கீழே இருக்கும் தண்ணீர் ஓரிடத்தில் சேர்ந்த பின் நிலத்தையும் தண்ணீரையும் பிரித்தார். இன்றைக்கும் தேவன் விசுவாசியையும் அவிசுவாசியையும் சேர்க்கிறாரா அல்லது பிரிக்கிறாரா? பிரிக்கிறார். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கிறார். இந்த பிரித்தல் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். 2 கொரிந்தியர் 6 அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கின்றோம். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். இது மத்தேயு 10:34-35. இதற்கு ஒத்த இன்னொரு கடினமான பகுதியை பார்ப்போம். லூக்கா 12:51-52-53. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எப்படியெனில் இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாக 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாக 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும் மகன் தகப்பனுக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமி மருமகளுக்கும் மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். இதை வாசிக்கும்போது மிகவும் இன்பமாக இருக்கிறதா? எப்படி இருக்கிறது? இது தேவனுடைய கோட்பாடு. God divides, elects and separates. முழு உலகம் இருக்கிறது. முழு உலகத்திலிருந்து தேவன் இஸ்ரேல் மக்களை பிரிக்கிறார், தெரிந்தெடுக்கிறார். அவர்களை பிரித்தெடுத்த பிறகு, தேர்ந்தெடுத்த பிறகு அவர்களை வேறுபிரிக்கிறார், வேறுபடுத்துகிறார், தனிமைப்படுத்துகிறார். 12 கோத்திரங்கள். 12 கோத்திரங்கள், 11 கோத்திரங்கள் ஒரு பக்கம், லேவி கோத்திரம் இன்னொரு பக்கம். ஆம், அவர் லேவி கோத்திரத்தை பிரிக்கிறார், வேறுபிரிக்கிறார். பிரித்தெடுத்த, வேறுபிரித்த, தெரிந்தெடுத்த லேவியரை அவர் தனிமைப்படுத்துகிறார், தனக்கென்று ஒதுக்கி வைக்கிறார். இந்த பிரித்தல் வேதம் முழுவதும் இழையோடுகிற மிக மிக முக்கியமான கோட்பாடு. பொதுவாக திருமணங்களில் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று சொல்வார்கள். அதுபோல தேவன் பிரித்ததை மனிதன் இணைக்காதிருப்பானாக. இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் பிரித்தார் என்றால் பிரித்ததுதான், அவ்வளவுதான். பகலையும் இரவையும் பிரித்தார் என்றால் பிரித்ததுதான். நிலத்தையும் நீரையும் பிரித்தார் என்றால் பிரித்தார். விசுவாசியையும் அவிசுவாசியையும் பிரித்தார் என்றால் பிரித்ததுதான். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தார் என்றால் பிரித்ததுதான். நீதியையும் அநீதியையும் பிரித்தார் என்றால் பிரித்ததுதான், அவ்வளவுதான். பிரித்ததற்கு காரணம் என்ன? கிறிஸ்து, அவ்வளவுதான். கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த பிரிவினை தவிர்க்க முடியாதது. இதெல்லாம் உண்மையாகுமா?
இப்படியெல்லாம் இருக்குமா என்று நான் நினைத்தது உண்டு. காலங்கள் கடந்து போகும்போதுதான் ஆம், இதெல்லாம் உண்மைதான் என்று தெரிகிறது. இது ஒரு பெரிய கோட்பாடு. தேவன் முதலாவது பிரிக்கிறார். 12 கோத்திரங்களிலிருந்து லேவி கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். அதைத்தான் எண்ணாகமத்தில் வாசித்தோம். பிரிக்கிறார். பின்பு அதில் ஒன்றை தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்து அதை தனிமைப்படுத்துகிறார். நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பார்ப்போமே, நம் எல்லோருக்குமே பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது தேவன் பிரிக்கிறார். தேவன் நம்மை தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்த பின்பு அவர் வேறுபடுத்துகிறார். இந்த கோட்பாடு வேதம் முழுவதும் வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஓடும். லேவிய கிராமத்திலே அது மிகவும் மேலோங்கி நிற்கும். தயவு செய்து இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒன்று. இதன் அடுத்த பகுதியையும் நான் பார்க்க வேண்டும். இந்த அம்சத்தை நான் வலியுறுத்த காரணம் என்னவென்றால், லேவிய ராகமத்தில் சுத்தம், அசுத்தம், பரிசுத்தம் பொதுவானது என்று நாம் அடிக்கடி பார்ப்போம். சுத்தத்திற்கு எதிர்ப்பதம் அசுத்தம், பரிசுத்தத்துக்கு எதிர்ப்பதம் பொதுவானது. இது உங்களுக்கு உடனே புரியாமல் போகலாம். வரக்கூடிய நாட்களில் இவைகளை நாம் பார்ப்போம். அப்போது புரிந்து கொள்வீர்கள். லேவிய ராகமத்தின் மையக்கருவே பரிசுத்தம்தான் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். எது தேவனுக்கு ஏற்புடையது, எது தேவனுக்கு ஏற்புடையதல்ல, தேவன் எதை ஒத்துக்கொள்வார், எதை ஒத்துக்கொள்ள மாட்டார், தேவன் எதை அங்கீகரிப்பார், எதை அங்கீகரிக்க மாட்டார், தேவன் எதில் பிரியமாயிருப்பார், எதில் பிரியமாயிருக்க மாட்டார். 2 காரியங்கள் இருக்கும்போது தேவன் முதலாவது 2ஐயும் பிரிக்கிறார். பின்பு அதில் ஒன்றை தெரிந்தெடுக்கிறார். அதன்பின் தாம் தெரிந்தெடுத்ததை வேறுபடுத்துகிறார். தேவன் பிரித்ததை சேர்க்க முடியாது. அதை சேர்ப்பது வியர்த்தமாகத்தான் இருக்கும். தேவன் இருளையும் ஒளியையும் பிரித்தார் என்றால் பிரித்ததுதான், அதை சேர்க்க முடியாது. தேவன் பகலையும் இரவையும் பிரித்தார் என்றால் பிரித்ததுதான், அதை சேர்க்க முடியாது. தேவன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தார் என்றால் பிரித்ததுதான், அதை சேர்க்க முடியாது. இந்த கோட்பாட்டை நாம் ஒரு நாளும் மறக்கவே முடியாது. லேவி கோத்திரம் முழுவதையும் தேவன் தமக்கென்று ஏன் எடுத்துக்கொண்டார்? நாம் எண்ணாகமத்தில் பார்த்தது போல தேவன் இஸ்ரேல் புத்திரரிலிருந்து சகல இஸ்ரேலருக்கும் பதிலாக லேவியரை மொத்தமாக தெரிந்தெடுத்தார். 11 கோத்திரங்களுடைய முதற்பலனும் தேவனுக்கு சொந்தம். ஆனால் அவர்களுக்கு ஈடாக, பதிலாக, மாற்றாக லேவி கோத்திரம் முழுவதையும் தேவன் தமக்கென்று பிரித்தெடுத்தார். இதை எண்ணாகமத்தில் பார்த்தோம். வெறும் எண்ணிக்கைக்காகத்தான் தேவன் லேவி கோத்திரத்தை தெரிந்தெடுத்தாரா, அல்லது வேறு ஏதாவது காரணம் உண்டா? அவர்களை தெரிந்தெடுத்து தேவன் என்ன செய்தார்? ஏன் எடுத்தார்? ஏன் தெரிந்தெடுத்தார்? ஏன் பிரித்து எடுத்தார்? ஏன் வேறுபடுத்தினார்? மறுபடியும் நாம் எண்ணாகமத்திற்கு தான் போக வேண்டும். எண்ணாகமம் 8:19. லேவியர் இஸ்ரேல் புத்திரருடைய பணிவிடையை ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும்படிக்கும், இஸ்ரேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கும், இஸ்ரேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்தில் சேருகிறதினால் இஸ்ரேல் புத்திரரில் வாதை உண்டாகாதபடிக்கும் லேவியரை அவர்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார். தேவன் லேவி கோத்திரத்தை ஏன் பிரித்தெடுத்தார் என்பதற்கான காரணத்தை 2 வார்த்தைகளில் நான் சொல்கிறேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்தார், கொடுத்தார். தேவன் லேவியர்களை முதலாவது எடுத்தார். எடுத்து பின்பு யாருக்கு கொடுத்தார்? ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? தத்தமாக கொடுத்தார். தத்தமாக கொடுத்தார் என்றால் தானமாக, ஈவாக, பரிசாக, கொடையாக கொடுத்தார் என்று பொருள். முதலாவது எடுத்தார், பின்பு கொடுத்தார். தேவன் எடுத்தார். எடுத்ததை அவர் வைத்துக் கொள்ளவில்லை. தாம் எடுத்ததை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தானமாக கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்வதற்காக கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு எடுத்தார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடையே கொடுத்தார். சும்மா எடுக்கவில்லை, சும்மா கொடுக்கவில்லை. லேவியர்கள் இஸ்ரேல் மக்களுக்காக ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட கொடை, வரம், பரிசு, தானம், தத்தம், ஈவு. எதற்காக? இஸ்ரேல் மக்களுடைய பாவ நிவர்த்திக்காக ஆரோனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் கொடுக்கப்பட்ட கொடை, வரம், நன்கொடை,
பரிசு, தானம், தத்தம், ஈவு. லேவி கோத்திரம் பிரித்தெடுக்கப்பட்ட கோத்திரம். லேவி கோத்திரத்திலிருந்து தான் ஆசாரிகள் வருகிறார்கள். லேவிக்கு மொத்தம் 4 பிள்ளைகள். மெராரி, கெர்சோம், கோகாத்தியர் என்ற 3 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளை தான் மோசேயினுடைய அம்மா. லேவியர்களை குறித்து நமக்கு நிறைய காரியங்கள் தெரிந்திருக்கலாம். ஆனால் 2 முக்கியமான காரியங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த 2ஐயும் நான் இப்போது வலியுறுத்துகிறேன். ஒன்று, இஸ்ரேல் மக்களுடைய எல்லா முதற்பேருக்கும் பதிலாக, மாற்றாக, ஈடாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் லேவியர். இரண்டாவது, தேவன் தாம் எடுத்த லேவியர்களை ஆரோனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் தானமாக, நன்கொடையாக, வரமாக, கொடையாக, ஈவாக, பரிசாக கொடுத்தார். எதற்காக? இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி கொடுத்தார். ஒரு கேள்வி, நாம் எல்லாரும் ஆசாரியர்களா இல்லையா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இது 1 பேதுரு 2:9. லேவியராகமத்தை புரிந்து கொள்ளாமல் 1 பேதுரு 2:9 சரியாக புரிந்து கொள்ள முடியாது. நாம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் என்று பேதுரு எழுதுகிறார். இது உண்மையா? உண்மையாகவே நாம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் தானா? நாம் எழுத்தின்படி ஆசாரியர்களா அல்லது ஆவியின்படி ஆசாரியர்களா? இது சும்மா நாம் ஆசாரியர்கள் தான் என்பது போல் உள்ளதா அல்லது உண்மையாகவே நாம் ஆசாரியர்கள் தானா? ஒரு காரியத்தை விவரித்து சொல்வதற்காக தமிழில் அணிகள் என்று சொல்வார்கள். உருவக அணி, ஊமை அணி, வேற்றுமை அணி என பல அணிகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக, அவன் காற்றைப் போல் பறந்தான் என்றால் அவன் வேகமாக ஓடினான் என்பதே இதன் பொருள். அவன் மின்னலைப் போல் வந்தான் என்றால் அவன் மின்னலைப் போல் வரவில்லை, மாறாக அவன் வேகமாக வந்தான். இதுபோல நாம் எல்லாரும் ஆசாரியர்கள் என்று பேதுரு சொல்லும்போது நாம் அனைவரும் உண்மையாகவே ஆசாரியர்கள் என்று அவர் சொல்லுகிறாரா அல்லது ஒரு பேச்சுக்கு அப்படி சொல்லுகிறாரா? நாம் ஆவியின்படிதான் ஆசாரியர்கள் என்று அவர் சொல்லுகிறாரா அல்லது இல்லை 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 உண்மையாகவே நாம் எழுத்தின்படியும் ஆசாரியர்கள் தான் என்று பேதுரு சொல்லுகிறாரா? நாம் எழுத்தின்படியும் ஆசாரியர்கள் தான், ஆவியின்படியும் ஆசாரியர்கள் தான். பேதுரு அப்படித்தான் கூறுகிறார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார் என்று திருவெளிப்பாடு 1:6 நாம் வாசிக்கின்றோம். நாம் ஆசாரியர்கள். லேவியர்களை குறித்த 2 முக்கியமான காரியங்களைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒன்று, தேவன் எல்லா இஸ்ரேல் மக்களுடைய முதற் பேர்களுக்கும் இணையாக, பதிலாக, மாற்றாக, ஈடாக லேவி கோத்திரம் முழுவதையும் தமக்கென்று பிரித்தெடுக்கிறார், தெரிந்தெடுக்கிறார். இது தேவனுடைய மிகப்பெரிய கோட்பாடு. நான் மறுபடியும் சொல்கிறேன், God always divides, elects and separates. இது மாறுவதில்லை. மனிதர்கள் தான் எப்படியாவது ஒரு யூனிஃபார்மிட்டி, ஒரு ஆர்டிஃபிஷியல் யூனிட்டி ஒன்றை உருவாக்கலாம் என்று நினைக்கிறோம், முயல்கிறோம். அப்படி அல்ல. செயற்கையான ஒரு ஒற்றுமையை எப்படியாவது உருவாக்கலாம் என்பது மனிதனுடைய உக்தி. தேவனோ பிரிக்கிறார். தம்முடைய மக்களையும் தம்முடைய மக்கள் அல்லாதவர்களையும் பிரிக்கிறார். சுத்தத்தையும் அசுத்தத்தையும் பிரிக்கிறார். பரிசுத்தத்தையும் பொதுவானதையும் பிரிக்கிறார். பகலையும் இரவையும் பிரிக்கிறார். வெளிச்சத்தையும் இருளையும் பிரிக்கிறார். நீதியையும் அநீதியையும் பிரிக்கிறார். இரண்டாவது, அவர் பிரித்தெடுத்தார். எடுத்த பின்பு அவர் ஆரோனுக்கும் அவர் குமாரனுக்கும் கொடுத்தார். இதை புரிந்து கொள்ள நாம் எபேசியர் நிருபத்தை பார்க்க வேண்டும். எபேசியர் 4:8. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை நிச்சயமாக நாம் வாசித்திருப்போம். ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கு முயன்றிருக்க மாட்டோம். அவர் பிரித்தெடுத்தார். எடுத்த பின்பு அவர் ஆரோனுக்கும் அவர் குமாரனுக்கும் தத்தமாக கொடுத்தார் என்று எண்ணாகமத்தில் பார்த்தோம். இதற்கும் எபேசியர் 4:8க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மிகவும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. பாருங்கள்,
எபேசியர் 4:8. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனிதர்களுக்கு வரங்களை அளித்தார். அங்கு எண்ணாகமத்தில் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. எபேசியரில் மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று எழுதியிருக்கிறது. எண்ணாகமத்தில் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. அதே வார்த்தைகள். தேவன் லேவியர்களை இஸ்ரேல் மக்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவனுடைய குமாரர்களுக்கும் இஸ்ரேல் மக்களுடைய பாவ நிவர்த்திக்காக தத்தமாக கொடுத்தார். அதுபோல சிறைப்பட்டு கிடந்த நம்மை தேவன் எடுக்கிறார், பிரித்தெடுக்கிறார். அதன்பின் நாம் அவருக்கு சொந்தம், அவருடைய அன்பின் கைதிகள். தம்முடைய கைதிகளாக அவர் நம்மை சிறையாக்கி மனிதர்களுக்காக மனிதர்களுடைய பாவ நிவர்த்திக்காக வரங்களாக, நன்கொடைகளாக, தானமாக, தத்தமாக தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே தேவன், அதே கருத்து. அன்று லேவியர்களை எதற்காக எடுத்து கொடுத்தாரோ அதே போல தேவன் நம்மையும் எடுத்து அதே காரியத்தை செய்வதற்காக தேவன் பிரித்தெடுத்து வரங்களாக, தானங்களாக கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு புரிகிறதா? நம்மை ரட்சிக்கப்பட்டவர்களை பிரித்தெடுத்து நம்மை சிறைப்படுத்தி ரட்சிக்கப்படாத உலக மக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படியாக அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுடைய பாவ நிவர்த்திக்காக கொடுத்தார். லேவியர்களை குறித்த இந்த 2 காரியங்கள் பொதுவாக தேவ மக்களுக்கு தெரியாதவை. எனவேதான் இந்த 2 குறிப்புகளை நான் கொஞ்சம் அதிகமாக வலியுறுத்துகிறேன். எண்ணாகமத்தில் தத்தம் என்பதற்கு கிஃப்ட் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபேசியரிலும் வரம் என்பதற்கு கிஃப்ட் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிஃப்ட் என்றால் தத்தம், தானம், பரிசு, நன்கொடை, ஈவு, வரம், அன்பளிப்பு என்று பொருள். சிந்தியுங்கள். எபிரியருக்கு எழுதின நிருபம் 12:23 இதை வாசிப்போம். பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. இந்த வசனத்தை நாம் அடிக்கடி வாசித்திருப்போம். ஆனால் இதன் ஆழத்தையும் அழுத்தத்தையும் புரிந்திருக்க மாட்டோம். பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. சபை இங்கு சர்வ சங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசம்பிளி என்ற சொல் சங்கம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. சபையில் இருக்கும் எல்லா விசுவாசிகளும் தேவனுடைய பார்வையிலே முதற் பேரானவர்களே. சர்வ சங்கமாகிய சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே முதற் பேரானவர்கள்தான். சபை என்பது முதற் பேரானவர்களால் ஆன கூட்டம். இஸ்ரேல் கோத்திரத்தில் இருந்த முதற் பேரானவர்களுக்கு பதிலாக லேவி கோத்திரம் முழுவதையும் தேவன் தெரிந்தெடுத்தார். அவர்கள் எல்லாருமே தேவனுடைய பார்வையிலே முதற் பேரானவர்கள். அவர்கள் எல்லாருமே தேவனுடைய பார்வையிலே முதற் பேரானவர்கள் செய்யக்கூடிய அலுவல்களைத்தான் செய்தார்கள். இஸ்ரேல் மக்களுக்கு பதிலாக பழைய ஏற்பாட்டில் லேவியர்கள் முதற் பேரானவர்களாக என்ன செய்தார்களோ அதுபோல புதிய ஏற்பாட்டில் சபை என்பது முதற் பேரானவர்களின் சர்வ சங்கம். இங்கு எல்லாரும் முதற் பேரானவர்களே, எல்லாரும் லேவியர்களே, எல்லாரும் ஆசாரியர்களே. நாம் எல்லாரும் முதற் பேரானவர்கள்தான். இதை நினைவில் வைத்துக்கொண்டு நான் இப்போது ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரனா அல்லது முதற் பேரான குமாரனா? யோவான் 3:16 இப்படி சொல்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று இங்கு கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இயேசு முதற் பேரானவர் என்று கூறப்பட்டிருக்கிறது. யோவான் 3:16 ஒரே பேரான குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:29 முதற் பேரானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரே பேரான குமாரனா அல்லது முதற் பேரான குமாரனா?
ஒரே பேரான குமாரன் எப்படி முதற் பேரான குமாரனாக மாறினார்? ஒரே பேரான குமாரன் என்றால் ஒரே மகன் என்றும், முதற் பேரான குமாரன் என்றால் முதல் மகன் என்றும் பொருள். ஒரே மகன் எப்படி முதல் மகனாக மாறினார்? இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த வரை அவர் மட்டும்தான் தேவனுடைய ஒரே மகன். அவர் மட்டும்தான் தேவனை அப்பா பிதா என்று அழைக்க முடிந்தது. என்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்தாரோ, என்றைக்கு நாம் அவரை விசுவாசித்தோமோ, என்றைக்கு நாம் தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோம். அதுவரை தேவனுக்கு ஒரே ஒரு மகன் மட்டுமே இருந்தார். இப்போது அவருக்கு அநேக பிள்ளைகள். ஆகவே அதுவரை முதல் மகனாக மட்டுமே இருந்தவர் இப்போது மூத்த மகனாக மாறிவிட்டார். அப்போது ஒரே பிள்ளையாக இருந்த அவர் இப்போது மூத்த பிள்ளையாக மாறிவிட்டார். ஒரே பிள்ளை இப்போது மூத்த பிள்ளை, ஒரே மகன் இப்போது முதல் மகன், ஒரே பேரானவர் இப்போது முதற் பேரானவர். இப்படிப்பட்ட முதற் பிள்ளைகள், முதற் பலன்கள் எல்லாராலும் நிறைந்ததுதான் சர்வ சங்கமாகிய சபை. ஆசாரியர்களை குறித்த 2 காரியங்களைத்தான் நான் இன்றைக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். இது மிகவும் முக்கியமான காரியம். இது உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். லேவியராகமத்தின் மைய கரு பரிசுத்தம் என்று பார்த்தோம். லேவியராகம் என்றாலே பலிகள் தான் நினைவுக்கு வரும். எல்லாவற்றையும் விவரமாக பார்ப்போம். இப்போது லேவியராகமத்தை பற்றி என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு மேலோட்டமான சுருக்கமான பார்வையை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே நிழலா அல்லது மெய்யா, நிஜமா? எல்லாமே நிழல் தான். மெய், நிஜம் எங்கு இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. 2 காரியங்கள். லேவியராகமத்தில் கொடுக்கப்பட்ட பலிகள் நிழலா அல்லது நிஜமா? நிழல் தான். வரப்போகிற நிஜத்திற்கு நிழல். நல்லா கவனிங்கள். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், தண்ணீர், உணவு, உடை, உறைவிடம், வெளிச்சம் எல்லாமே நிழல்தான். எல்லாமே நிழல்தான். இந்த நிழலையும் நிஜத்தையும் புரிந்து கொள்வதற்கு நான் சில வித்தியாசங்களை கொடுக்கிறேன். சூரிய ஒளியில் நாம் நடக்கும்போது நம்முடைய நிழல் விழுகிறது. நிழல் என்று சொல்லும் போதே ஒன்றை கவனிக்க வேண்டும். என்னுடைய நிழல் இருக்கிறது. இந்த நிழல் நிஜம்தானா அல்லது நிஜம் இல்லையா? என்னுடைய கேள்வி புரிகிறதா? நிழல் இருக்கிறது, நிழலை நான் பார்க்கிறேன். இந்த நிழல் நிஜமா அல்லது நிஜம் இல்லையா? நிழல் நிஜத்தினுடைய பிரதிபலிப்புத்தான். ஆனாலும் நிழல் நிஜமா அல்லது பொய்யா? நிழலும் நிஜம்தான். என்னுடைய நிழல் ஒரு சிறிய அவுட்லைன் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு புத்தகத்தில் பல அத்தியாயங்கள் இருக்கும். அந்த புத்தகத்தை பற்றிய விவரங்கள் புத்தகத்தின் முதல் பக்கத்தில் குறுவடிவில் இருக்கும். நிழல் அது போன்றது. அது முழுமை அல்ல. அது முழுமை அல்ல. ஒன்று. இரண்டாவது, நிழலும் ஒரு நிஜம்தான், ஆனால் குறைந்த அளவிலான நிஜம். அது முழுமையான நிஜம் அல்ல. மூன்றாவது, நிழல் ஒரு காப்பி. நிழல் என்னுடைய ஒரு காப்பி தானே தவிர அது அசல் அல்ல. அசல் அல்ல. அடுத்தது, நிழல் ஒரு தோற்றம். அது நிஜத்தின் ஒரு தோற்றம். நிஜம்தான் ஊற்று. அதாவது நிஜமாகிய நான் இருப்பதால் தான் அந்த நிழலாகிய தோற்றம் வருகிறது. நிஜமாகிய மெய்யாகிய நான் இல்லை என்றால் அந்த தோற்றம், நிழல் என்ற தோற்றம் கிடையாது. அடுத்தது, நிழல் ஒரு பிரதிநிதி. அது நிஜத்தினுடைய ஒரு பிரதிநிதி. நிழல் முழுக்க முழுக்க தன்னில் தானே, தன்னால் தானே நிலைத்திருக்க முடியாது. நிஜம் என்று ஒன்று இருப்பதால் தான் நிழல் அங்கு வருகிறது. நிஜம் இல்லை என்றால் நிழல் கிடையாது. எனவே நிழல் என்னுடைய பிரதிநிதி. நான் இல்லை என்றால் என் நிழல் இல்லை. அடுத்தது, நிழலுக்கு உயிர் கிடையாது. நிழலுக்கு வல்லமை கிடையாது. நிஜத்திற்குத்தான் உயிர் உண்டு. நிஜத்திற்குத்தான் வல்லமை உண்டு. அடுத்தது, நிழல் நிஜத்தை சார்ந்துதான் இருக்க வேண்டும். நிஜம் இண்டிபெண்டண்டாக இருக்கும். ஆனால் நிழல் எப்போதுமே டிபெண்டன்ட் தான். நிழல் மறையும். சூரிய வெளிச்சம் போய்விட்டதென்றால் நிழல் மறைந்துவிடும். ஆனால் சூரிய வெளிச்சம், சூரிய ஒளி இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நிஜம் இருக்கும். நிழல் நிஜத்தினுடைய ஒரு வெளியாக்கம், ஒரு தோற்றம், ஒரு வெளிப்பாடு. அது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம்.
நிழல் நிஜத்தினுடைய ஒரு விளைவு. நிஜம்தான் அந்த நிழலின் ஆதாரம், அடிப்படை. நிழல், நான் ஏற்கனவே சொன்னது போல, சிறிதளவில் ஒரு நிஜமாக இருந்தாலும் அது தாழ்வானது, குறைவானது. ஆனால் நிஜம்தான் நிறைவானது. நிழல்கள் எல்லாமே பூமிக்குரியவை, இம்மைக்குரியவை, தற்காலிகமானவை. நிஜம் எப்போதுமே ஆவிக்குரியது, பரத்துக்குரியது, நித்தியத்துக்குரியது. நிஜம்தான் முதலாக இருந்தது. முந்தைய நிஜம் இருப்பதினால்தான் பிந்தைய இந்த நிழல் வந்தது. நிஜம் மிக மிக மேன்மையானது, உயர்வானது. அதற்கு ஈடு இணை கிடையாது. நிழல் எப்போதுமே தாழ்வானது. இந்த காரியங்களை நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். லேவியராகமத்தை புரிந்து கொள்ள நிழல், நிஜம் என்ற இந்த இரண்டாவது குறிப்பு மிக மிக முக்கியம். எல்லாமே நிழல்கள் தான். எனினும் நிழலும் நிஜம்தான், ஆனால் மிகவும் தாழ்வானது. நிஜம் என்ற வார்த்தைக்கு பதிலாக மெய் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புவேன். வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இந்த கருத்தை எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஆசிரியர் பூமிக்குரியவைகள் திருஷ்டாந்தம், சாயல், நிழல், மாதிரி, ஒப்பனை என்று விவரிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நான் மெய்யான போஜனம், நான் மெய்யான பானம் என்று கூறினார். இதனுடைய தொடர்ச்சியாக நான் ஒன்றை கேட்கிறேன். நாம் போட்டிருக்கிற ஆடை நிழலா அல்லது மெய்யா? இது நிழல்தான் என்றால் மெய் யார்? கிறிஸ்துவே மெய்யான ஆடை. கிறிஸ்து இயேசுவுக்களாய் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவையே தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நாம் கிறிஸ்துவைத்தான் தரித்து கொண்டிருக்கிறோம். நாம் அணிந்திருக்கும் மெய்யான ஆடை நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. அதனால் அது மெய் என்று நாம் எடுத்துக்கொள்வதில்லை. நாம் சாப்பிடுகிற சாப்பாடு நிழல்தான். இயேசு கிறிஸ்து நான் தான் மெய்யான உணவு என்று சொன்னார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன், நான் தான் மெய்யான பானம் என்று சொன்னார். நான் தான் மெய்யான வழி என்றார். நான் தான் மெய்யான ஒளி என்றார். அவரே மெய், மீதி எல்லாமே நிழல்தான். இவ்வாறு வேதாகமத்தில் மெய்யான கூடாரம், மெய்யான பரிசுத்த ஸ்தலம், மெய்யான போஜனம், மெய்யான பானம் என்று அடிக்கடி பார்ப்போம். ஆவிக்குரியவை அனைத்தும் மெய், பூமிக்குரியவை அனைத்தும் வெறும் நிழலே. நாம் வாழ்கிற நாடு நிழல்தான். கைவேலை இல்லாத ஒரு நாடு நமக்கு உண்டு. நாம் வாழ்கிற வீடு ஒரு நிழல்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம், வீடு நமக்கு உண்டு. அதுதான் மெய். இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே நிழல். முதலாவது இருந்தது நிஜமா அல்லது நிழலா? முதலாவது இருந்தது நிஜம், மெய். உடன்படிக்கை பெட்டி அல்லது வாசஸ்தலம், ஆடைகள் ஆகியவைகளை கொடுக்கும்போது இவைகளை பரலோகத்தில் இருப்பவைகளுக்கு ஒப்பனை, மாதிரி என்று வேதாகமம் கூறுகிறது. எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் நிழலாகத்தான் தேவன் மோசேக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். உடன்படிக்கை பெட்டி, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம், கூடாரம், எல்லாவற்றிற்கும் நிஜம் பரலோகத்தில் இருக்கிறது. நிஜத்தின் நிழலைத்தான், மாதிரியைத்தான் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார். சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி ஆகிய பலிகளும், பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற் பலன்களின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவாரண நாள் பண்டிகை, கூடார பண்டிகை ஆகிய பண்டிகைகள் எல்லாமே நிழல்களே. ஒன்று வரப்போகிற நிஜத்திற்கான நிழல்கள், இன்னொன்று இருந்த நிஜத்திற்கான நிழல்கள். இந்த நிழல்களில் இந்த இரண்டு நிஜங்களும் இருக்கின்றன. ஒன்று அது கடந்த நித்தியத்தை குறிக்கிறது, இரண்டு அது வரக்கூடிய நித்தியத்தை குறிக்கிறது. இந்த இரண்டும் அங்கே இருக்கிறது. லேவியராகமத்தை படிக்கும்போது இந்த இரண்டு முக்கியமான குறிப்புகளை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, லேவியர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். காட் ஆல்வேஸ் டிவைட்ஸ், எலெக்ட்ஸ் அண்ட் செப்பரேட்ஸ். இரண்டாவது, இருமையின் நிஜம். இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். த ரியாலிட்டி ஆஃப் டுயாலிட்டி. இரண்டு தன்மைகள் இருக்கின்றன. ஃபிசிக்கலாக ஒன்று இருக்கிறது, எழுத்தின்படி அதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. அதே நேரத்தில் அதுக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் ஒரு பொருள் இருக்கும். பௌதீகமாக ஒரு பொருள் இருக்கிறது, ஆவிக்குரிய பொருளும் இருக்கும். இஸ்ரேல் மக்கள் பலி கொடுக்கிறார்கள் என்றால் அந்த பலிகளுக்கு எழுத்தின்படி ஒரு பொருள் உண்டு. ஆம், எழுத்தின்படி அவர்கள் பலி செலுத்த வேண்டும். ஆனால் உண்மையான பொருள் அதுவல்ல. பலிகளுக்கு இன்னொரு பொருள் உண்டு. பலிகளுக்கு எழுத்தின்படி பூமிக்குரிய ஒரு பொருள் இருக்கிறது. அதே நேரத்தில் அவைகளுக்கு ஆவிக்குரிய, பரத்துக்குரிய பொருளும் இருக்கிறது. அவைகளுக்கு இம்மைக்குரிய ஒரு பொருளும் இருக்கிறது. அதே நேரத்தில் மறுமைக்குரிய பொருளும் இருக்கிறது. காணத்தக்க ஒரு பொருளும் இருக்கிறது, காண முடியாத ஒரு பொருளும் இருக்கிறது. இதைத்தான் ரியாலிட்டி ஆஃப் டுயாலிட்டி என்று நான் சொல்கிறேன்.
பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் இரண்டு பொருட்கள், இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. பௌதிக பொருளும் இருக்கிறது, ஆவிக்குரிய பொருளும் இருக்கிறது. எழுத்தின்படியான ஒரு பொருளும் இருக்கிறது, ஆவியின்படியான ஒரு பொருளும் இருக்கிறது. சில காரியங்களை நாம் எழுத்தின்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், வேறு சில காரியங்களை ஆவியின்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சில காரியங்களை ஆவியின்படியும் எடுக்க வேண்டும், எழுத்தின்படியும் எடுக்க வேண்டும். சில எடுத்துக்காட்டுகளை தருகிறேன். உன் வலதுகன் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். நாம் நம் கண்களை எழுத்தின்படி பிடுங்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரா? நாம் நம் கைகளை எழுத்தின்படி வெட்டி எறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா? இந்த வசனங்களை நாம் எழுத்தின்படி எடுக்க வேண்டுமா அல்லது ஆவியின்படி எடுக்க வேண்டுமா? ஆவியின்படி எடுக்க வேண்டும். ஏன்? நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவா? இந்த வசனங்களை எழுத்தின்படி எடுத்தால் யாருக்கும் கண்ணு இருக்காது என்பதற்காகவா? இல்லை. நிச்சயமாக இவைகளை எழுத்தின்படி நாம் பின்பற்ற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கவோ விரும்பவோ இல்லை என்று வேதாகமத்தை வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் சில காரியங்களை நாம் எழுத்தின்படி தான் எடுக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை எழுத்தின்படி தான் எடுக்க வேண்டும். எழுத்தின்படி கீழ்ப்படிய வேண்டும். இதற்கு ஆவிக்குரிய பொருள் தேட தேவையில்லை. எனவே சில காரியங்களை ஆவியின்படி எடுக்க வேண்டியிருக்கும், வேறு சில காரியங்களை எழுத்தின்படி எடுக்க வேண்டியிருக்கும். இன்னும் சில காரியங்களை எழுத்தின்படியும் ஆவியின்படியும் எடுக்க வேண்டியிருக்கும். இதைத்தான் நான் இருமையின் நிஜம் என்கிறேன். எதை எழுத்தின்படி எடுக்க வேண்டும், எதை ஆவியின்படி எடுக்க வேண்டும், எதை எழுத்தின்படியும் ஆவியின்படியும் எடுக்க வேண்டும் என்பதை நாம் பகுத்துணர வேண்டும், நிதானிக்க வேண்டும். இந்த கோட்பாடுகள் லேவியராகமத்தில் மலிந்து கிடக்கின்றன. இந்த இரண்டு காரியங்களோடு நான் இன்றைக்கு முடித்துக் கொள்கிறேன். முடிப்பதற்கு முன்பு ஒரு கேள்வி. மூன்றாவது இன்னொரு சிறிய காரியத்தை மட்டும் கேட்டுவிட்டு முடித்துக் கொள்கிறேன். பழைய ஏற்பாட்டில் பலிகள் கொடுத்தார்களே, இந்த பலிகள் இஸ்ரேல் மக்களுடைய எல்லா பாவங்களுக்கும் பரிகாரமா அல்லது சின்ன சின்ன பாவங்களுக்கு தான் பரிகாரமா? பாவங்களை இரு வகைப்படுத்தலாம். ஒன்று அறிந்து செய்கிற பாவம், துணிகரமான பாவம். இன்னொன்று அறியாமல் செய்கிற பாவம். என்னுடைய கேள்வி, பலிகள் அறிந்து செய்த துணிகரமான பாவங்களுக்கு பரிகாரமா அல்லது அறியாமல் செய்த பாவங்களுக்கு மட்டும்தான் பரிகாரமா? இது குறித்து வருகிற வாரங்களில் பார்க்கலாம். இதுவரை பார்த்ததை நான் சுருக்கமாக சொல்கிறேன். புத்தகத்தின் தலைப்பு, தலைப்பின் பொருள், அதன் இட அமைப்பு, லேவியராமத்தின் மையக்கரு ஆகியவைகளை நாம் குறிப்பாக பார்த்தோம். மேலும் லேவியராமத்தில் இரண்டு முக்கியமான கோட்பாடுகளை மட்டும் சொன்னேன். ஒன்று, லேவியர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இரண்டு, ரியாலிட்டி ஆஃப் டுயாலிட்டி, இருமை நிஜம். மூன்றாவது, ஒரு கேள்வி கேட்டேன், பதில் சொல்லவில்லை. இத்தோடு நாம் இழுத்துக்கொள்வோம். வரக்கூடிய நாட்களில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அன்பின் பிதாவே, லேவியராமத்தை புரிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்வதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதில் கலந்து கொள்கிற அனைவரும் லேவியராமத்தில் உம்மை காண, உம் வழிகளை அறிய, உம் இருதயத்தை பார்க்க நீர் அனுக்கிரகம் செய்வீராக. லேவியர்களை நீர் எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுத்தது போல சிறைப்பட்ட எங்களை நீர் சிறையாக்கி தத்தமாக தானமாக இந்த உலகத்துக்கு கொடுத்ததற்காய் நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த நிழலான வாழ்க்கையிலே நாங்கள் நிஜமாகிய உம்மை புரிந்து கொள்ள உம் ஆவியானவர் எங்களை வழிநடத்துவாராக. தொடர்ந்து எங்களை நீர் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.